ராமராமா ஸ்ரீகுருப்போ நம. வெள்ளிக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திர மாதம் 18ஆம் தேதி, திதி பௌர்ணமி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சித்தியோகம் பத்ராகரணம், சித்ரா பௌர்ணமி மகா புண்ணிய காலம். இன்னைக்கு கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கக்கூடியதான வைபவம். ராகு காலம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்கத்தில் ஆகாமாவை என்று குறிப்பிட்டீர்கள், அப்படி என்றால் என்ன? அதாவது ஆகாமாவை அப்படிங்கிறது 4 மாதங்களினுடைய முதல் எழுத்தை குறிப்பிடுறது. ஆ அப்படின்னா ஆஷாடம், கா அப்படின்னா கார்த்திகம், மா அப்படின்னா மாகம், வை அப்படின்னா வைசாகம். இந்த 4 மாதங்கள்ல வரக்கூடியதான பௌர்ணமி திதி அன்னைக்கு ஆகாமாவை அப்படின்னு பஞ்சாங்கத்துல போடுவா. இது ஒன்னத்தை சூச்சிப்பிக்கிறது. என்னத்தை சூச்சிப்பிக்கிறதுன்னா, இந்த 4 மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்ப பெரிய புண்ணிய காலமாக கருதப்படுறது சாஸ்திரங்கள்ல. விசேஷமாக இந்த 4 மாசங்கள்ல உஷக்காலத்துல எப்ப பௌர்ணமி இருக்கோ அந்த சமயத்துல நதிகள்ல, புண்ணியமான நதிகள்ல ஸ்நானம் பண்ணினா மிகப்பெரிய அளவுல புண்ணியம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அததான் இந்த ஆகாமாவைன்னு குறிப்பிடுறா பஞ்சாங்கத்துல. இன்னைக்கு அதாவது மே மாசம் 1ஆம் தேதி இந்த பௌர்ணமி திதி அமைஞ்சிருக்கு, சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு வைசாக மாச பௌர்ணமி. அதனால இன்னைக்கு ஆகாமாவை. எல்லாரும் அவசியம் ஸ்நானம் பண்ணணும் நதிகள்ல. நதியில போய் குளிக்க முடியல அப்படின்னா அவாவா வீட்டிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஒரு நாளாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஸ்நானம் பண்ணிடணும். தலை நனைகிற மாதிரி பகவான் நினைச்சுண்டு பகவன் நாமாக்களை சொல்லி ஸ்நானம் பண்ணினா சகல பாபங்களும் விலகும். ராமராமா.